சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எமோஷனல் டச்சிங்கான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. மாயா வந்து சீனு நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சாருமதி வந்து மாயாவோட மனசை கலைச்சியே ஆகணும். ஏன்னா இத்தனை நாளாக வந்து சீனு தான் மாப்பிள்ளன்னு தெரியாத வரைக்கும் இவகிட்ட சவால் விட்டுட்டு இருந்தோம். இப்போ சீனுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவகிட்ட வந்து நல்ல பேர் எடுத்தே ஆகணும். மாயா, எனக்கு அழுகழுகையா வருது. உன் இடத்த நான் என்னால என்னைக்குமே நிரப்ப முடியாது. என்ன மன்னிச்சிரு மாயா, என்ன மன்னிச்சிரு. நீ இந்த வீட்டோட இளவரசி, மகாராணின்னு ஏகப்பட்ட அங்கீகாரத்தெல்லாம் வாங்கிட்ட. ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப உன் கண் அசைவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல காரியம்லாம் செஞ்சிருக்கேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட என் வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நான் யோசிச்சிருப்பேன் தவிர, இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு தான் நான் திங்க் பண்ணுவேன். ஆனா இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்திட்டம்மா. நீ கிரேட்மா. இத்தனை நாளாக வந்து நான் தப்பான பாதையில் வந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் சரியான பாதையில் வந்து போகிறேங்கிற மாதிரி ஃபீலிங்கை வந்து அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. இந்த குடும்பத்துக்கு என்னால் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாம். நான் கெட்டது எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். ஏன்னா நீ இந்த குடும்பத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் காதலே வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்ட. அப்படி இருக்கும்போது கிடைச்ச வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் வந்து வளர்றாங்க. என்ன சொன்னேன்? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க? இல்லைம்மா, நான் உனக்கு சத்தியம் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி கையில் வந்து சத்தியம் பண்ணுறாங்க சும்மா நம்ம சாரு. எதுக்கு இப்போ சத்தியம்லாம் பண்ணுற? இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருப்பேனா? இருக்க வேண்டியதானே? என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. இல்லைம்மா, கிடைச்ச வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அதே மாதிரி தான் நானும் கிடைச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கான வாழ்க்கையை மட்டும்தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வேன். இந்த குடும்பத்துக்கு வந்து எது நல்லதோ அது மட்டும்தான் செய்வேன். நான் மாட்டுக்கு உனக்கு இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கிங்க, நான் எதுவும் தப்பான பாதையில் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் தான் எனக்கு மாயாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நான் கட்டுப்பட்டு நிற்பேன். அதுக்காக தான் உனக்கு இப்போ நான் சத்தியம் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சும்மா காச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. சீனுவை வந்து நம்ம சாருக்கே வந்து விட்டு கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம சாரு வந்து யோசிக்கிறாங்க. அப்பா இவகிட்ட வந்து ட்ராமா பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட வாட்டி அழுவ வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி காமெடியாக மனசில் வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. குமாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. என்னம்மா, என்ன ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? உன் மேலே நான் கோவத்தில் இருக்கேன். ஆனால் சில முடிவெல்லாம் எடுக்கும்போது பின்னாடி 1000 காரணம் இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினேன். ஆனால் என்ன ஆச்சு? நீ வந்து சீனுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். வீட்டோட எல்லாரோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கலான்னு சொல்லி நான் உங்கள் அப்பா எல்லோரும் முடிவு எடுத்தோம். ஆனால் கடைசியில் திருப்பியும் இன்னொரு வாட்டி நீ எங்களை ஏமாத்திட்டியேம்மா. இது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் இருந்தேன். சீனு எங்கே இருக்கா? சீனு இருக்கிற கோலத்தை என்னால் பார்க்க முடியல. இன்னொன்று நான் பக்கத்துலேயே இருந்தேன். அவன் என்ன கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி நம்மளும் பக்கத்தில் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்ன அவன் இது மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? அவன் தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா? எங்கண்ணா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க நம்ம குமார். அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம மாயா. சீனு வந்து ஏதோ ஒரு பாட்டிலில் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்ன காரியம்டா பண்ண அப்படின்னு சொல்லும்போது பாட்டில் பிடிங்கி உடைக்கிறாங்க. நீ யார் முதல்ல? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டியேம்மா. என்ன போய் வேணான்னு சொல்லிட்டியேம்மா. அப்பனா நம்ம காதல் வந்து இல்லையா? காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். எங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு ரகுராம்கிட்ட வந்து சொல்லியேம்மா. நான் உங்க பொண்ணாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீனுவ உனக்கு தோணலையே. திருப்பி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டோன்னு உனக்கு தோணாமல் போயிடுச்சே. நீ தானே மாயா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்பா கிட்ட வந்து பேசி நீ ரெடி பண்ண. நானும் வந்து எல்லாத்தையும் வந்து தைரியத்தோடு வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டோமாங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து இருந்தேன். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்று சேர போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து நீயே வந்து மண்ணள்ளி போட்டுட்டியே. நீ தானே நம்பிக்கை கொடுத்த. நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து எடுத்தா அது எவ்வளோ பெரிய வலின்னு உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் மனசு ஃபுல்லாக நீ தான் நிறைஞ்சிருக்க. இங்கே திரும்பி பார்த்தா மாயா தெரியுறா, எழுத்தாப்பில் திரும்பி பார்த்தா மாயா தான் தெரியுறா. அப்படி இருக்கும்போது என்னையே வேணாம் வேணான்னு சொன்னேன். எதுவும் நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தப்பு பண்ணலடா. சில பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பை சரி செய்ய தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கு என் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா? அதுக்கு நானும் தானே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இப்போ என்ன பெரியப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சாருவோட சேர்ந்து வாழப்பாரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் நீ யார் சொல்ல? உனக்கெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. நான் இப்படி தான் இருக்க போகிறேன். டேய் இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுடா. இதை விட உனக்கு நிம்மதியான சந்தோஷமான எதிர்காலம் வந்து இருக்குடா. உன்னோட மனைவினா சாரு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது
கடுப்பாயிட்டாங்க. நான் எக்கேடு கெட்டு போறேன். உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என் சீனு வந்து அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கன்னத்திலேயே பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க. சொல்றது உனக்கு வலிக்குதுல்ல, என் சீனுன்னு சொல்ல முடியுதுல்ல, அதே மாரி என் மாயா வந்து என்ன அடிக்கிறப்ப எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்ன ஏன் வேணாங்கிற? அது சொன்னா உனக்கெல்லாம் புரியாதுடா. என்ன மன்னிச்சிடுறா அப்படிங்கிறாங்க. என்ன வந்து உன் மனசுலேருந்து டோட்டலா வந்து தூக்கி எறிஞ்சிரு. அதுதான் உனக்கான சொல்யூஷன், உனக்கான மருந்தா அமையப் போகுது. அதெல்லாம் சொல்ல உனக்கு உரிமை இல்ல. நீ மாயாவா இருந்தாலும் என் மனசுக்குள்ள யார் உட்காரணும், யார் உட்காரக்கூடாதுன்னு உனக்கு தேவையில்ல. நான் மாயாவ தான் நினச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் என்னோட முழு சுதந்திரம். நீ பேசாத. நீ என்ன நம்பிக்கை துரோகம் வந்து செஞ்சுட்ட. அதனால நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நம்பிக்கை குடுத்துட்டு இல்லன்ட்டல்ல, இத நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. "டேய் நீ கீழ விழுந்துற போறடா. நான் வந்து உன்ன புடிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி ஒண்ணும் அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து வெளியில வந்து போறாங்க. நம்ப சீனு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம மாயா ஒரு பக்கம் ரகுராம் வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து கட்டில போட்டுட்டு மொட்டை மாடில வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கையா வந்து ரசிக்கிறாங்க. மாயா சொன்னது எல்லாத்தையும் வந்து பெருமிதமா நெனச்சு பார்க்குறாங்க. "என்னங்க நீங்க பால் குடிக்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களே, பாலெல்லாம் ரொம்பவே வந்து சந்தோஷமா குடிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மாயா சொன்னதெல்லாம் இன்னமும் வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கேன். பாத்தியா உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்குது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஓகேங்க. நல்ல விஷயம் தான். இப்ப சீனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. தனத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ ஆசைய வந்து நமக்காக வந்து விட்டு குடுத்துருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே கிராண்டியரா வந்து கல்யாணம் வந்து பண்ண போறேன். அது தனத்தோட ஒரு படிக்கு மேல, சீனுவோட ஒரு படிக்கு மேல தான் கல்யாணம் வந்து அமைச்சு தரப்போறேங்கிற மாரி ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. ஆமாங்க. நம்ப மாயா வந்து அவ்வளோ விட்டு குடுத்துருக்கா. யாரும் இந்த வயசுல இவ்வளோ பக்குவமா, குடும்பம் தான் முக்கியம்னு நிப்பாங்களான்னு பார்த்தா, அது சந்தேகம் தான். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இது எல்லாத்தையும் நெனச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் தான் நடந்திருக்கு. அதுவும் அவ எங்கேருந்து வந்தவ? அவ ஆரம்பத்துல எப்படியெல்லாம் இருந்தா? நம்ம வீட்டுக்கு வந்து செட் ஆவாளான்னு நெனச்சேன். ஆனா இப்ப என் மனசுல என் பொண்ணா தனத்த விட ஒரு படி மேல வந்து உட்கார்ந்திருக்கா. அது எனக்கு ரொம்பவே கிடைச்ச கௌரவம் மாயா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. நம்ம ரகுராம் அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ப பாட்டி வந்து பேசுறாங்க. எல்லாரும் வந்து நிம்மதியா, சந்தோஷமா இருக்கோம்னா, மாயா எடுத்த முடிவுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அசந்து வந்து எல்லாரும் தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து ரகுராம்ட்ட வந்து பேசுனாங்க நம்ம ஜானகிம்மா. "ஏங்க நாளைக்கு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சிடலாமா?" "தாராளமா பொங்கல் வச்சிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. மாயா இதே மாரி நிரந்தரமா இருந்தா ரொம்பவே சந்தோஷம் தானு. பத்மாவும், பார்வதியும் பேசுறாங்க. ஆனா இது எத்தன நாள் வந்து சாத்தியம்னு தெரியலையே! ஏன்னா இவ லெஃப்ட்ல போறேன்னு சொல்லி நம்பலாம் போனா, ரைட்ல திரும்புவா. ரைட்ல போறேன்னு சொல்லி நம்பலாம் யோசிச்சா, அவ லெஃப்ட்ல திரும்புவா. மாயாவோட மனசு அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்பல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. எப்போதும் கோயிலுக்கு போறப்ப, இத கொண்டா, அத கொண்டா, இத சரி செஞ்சு குடு, அத பிரச்சனைய வந்து தீர்த்து வைன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டுவான். ஆனா இப்பதான் வந்து பொங்கல் வைக்கிறப்ப, மனசளவுல ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சத்துல வந்து நம்ம குடும்பமே இருக்குங்கிற மாரி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்கப்ப, சீனு வந்து ரொம்ப அப்செட்டா வந்து இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஃபுல்லாவே தெரியுது. காதல வேணான்னு சொன்னனால தான் சீனு வந்து அப்செட்ல இருக்காங்கன்னு. அப்படியே வந்து சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே சாரு வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. "என்னப்பா அது உனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் வந்து குடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு தான் சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, 3 பொண்ணும் வந்து பொங்கல் வைக்கிறாங்க. வேற யாரும் இல்ல. மாயா, தனம், சாரு 3 பேரும் பொங்கல் வைக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து பிரமாதமா, மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.